இதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா சையதுனா இப்ராஹிம், சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் செய்த அந்த குர்பானி தியாகத்தை அல்லாஹ் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நம்மளின் மீது அல்லாஹ் வாஜிபாக, கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பான் இருக்கிறது, இது ஒரு உள்ளபூர்வமானது, ஒரு உணர்வு பூர்வமானது. அது சாதாரண இபாதத்து அல்ல. அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு தியாகம்தான் இந்த குர்பானி. எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனை எக்காரணம் கொண்டும் அறுக்கவே முடியாது. அவர்களுடைய உள்ளங்கள் எப்பயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தியாகத்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்து காட்டினார்கள். அல்லாஹ் சொன்னதை போன்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். அந்த கனவிலே தன்னுடைய கையை கொண்டு தன்னுடைய மகனை அறுப்பதை போன்று கனவு காண்கின்றார்கள். இந்த கனவை கண்டால் நம்மளை போன்று உள்ள தந்தைமார்கள் பித்துப்படுத்தி பைத்தியப்படுத்தி விடுவார்கள். தன்னுடைய கையை கொண்டே தன்னுடைய மகனை அறுப்பது என்பது இது யாராலுமே செய்ய முடியாது. யாருக்குமே இந்த கனவு வந்தால் பைத்தியம் பிடிச்சிடும். அந்த கனவுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆலிம்கள் இமாம்களிடத்தில் அழைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி யாரிடத்திலுமே செல்லவில்லை. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவை கண்டு உடனே தன்னுடைய மகனிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், என்னுடைய கையை கொண்டு உன்னை அறுப்பதை போன்று என்பதாக சொன்னார்கள். நீ என்ன நினைக்கின்றாய், நீ என்ன நினைக்கின்றாய், உன்னுடைய கருத்து என்ன என்பதாக அவரிடத்திலே தன்னுடைய மகனிடத்திலே கேட்கின்ற சமயத்தில் அந்த மகனார் சொல்லுகின்றார், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை நீங்கள் அப்படியே நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்னார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயிலை கூட்டி செல்லுகின்றார்கள், மினாவுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே சென்று அவர்களை படுக்க வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்குகின்றார்கள். அந்த தியாகத்தை அவர்கள் செய்கின்றார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற சமயத்தில் கத் சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது இப்ராஹிமே, நீங்கள் எந்த கனவை கண்டீர்களோ அந்த கனவை நீங்கள் செய்து விட்டீர்கள், அதை அப்படியே செய்துவிட்டு என்பது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பெரியவர்களே, சகோதரர்களே, உண்மையிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அல்லாஹ்வுக்காக பலி கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பது, இது எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய வாழ்க்கையில நினைத்தே பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தியாகம். பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படியாப்பட்ட தியாகத்தை தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அதுவும் ஒரு கனவு தான். அல்லாஹ் கட்டளையா கூட சொல்லல, ஜிப்ரீல் மூலமாக கூட சொல்லல. அல்லாஹ் எப்படி செஞ்சான்? ஒரு கனவை தான் காட்டினான். அந்த கனவை கூட அவர்கள் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதா நினைத்து கொண்டு அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்மாயிலை குர்பானி கொடுத்தார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த குர்பானியை பற்றி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மூமினான அடியார் குர்பானி கொடுக்கின்றாரோ, குர்பானி கொடுத்து அவர் ஆட்டை அறுத்து அந்த இரத்தம் பூமியில் சிந்துவதற்கு முன்னால அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்டதான் இந்த குர்பானி. இதே அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்பானுடைய ஆட்டின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கணக்கில் நான் பார்க்கும்போது குர்பானி கொடுத்த மனிதனுக்கு எத்தனை கோடி நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக நாம் எல்லாம் அறிய முடியாது. அந்த நன்மையை, அந்த நன்மையின் கணக்கை அல்லாஹ் ஒருவன் தான் அறிய முடியும். பெரியவர்களே, சகோதரர்களே, ஏன்? இது தியாகத்தின் காரணத்தினால கொடுக்கப்படக்கூடிய நன்மைகள். அவர்கள் செய்த அந்த தியாகம் நம்மளுக்கும் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நேரம் இன்ஷா அல்லாஹ் நெருங்கி விட்டதன் காரணத்தினால
இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த பயானை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையுடைய நியத்தாவது ஈதுல் அத்ஹா வாஜிபாகிய 2 ரக்காஅத்து அதிகமான 6 தக்பீர்கள் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்கா தொழுகின்றேன் என்று நியத்து செய்து கொள்ளுங்கள். முதல் ரக்காஅத்தில் இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் மதா தக்பீர் கட்டுவார்கள். தக்பீர் தஹரீமா. அதற்கு அடுத்தபடியாக 3 தக்பீர்கள் அதிகமாக கட்டுவார்கள். 4வது தக்பீரில் இன்ஷா அல்லாஹ் சூரா அல்ஹம்து சூரா மற்ற சூரா ஓதி இன்ஷா அல்லாஹ் ஒரு ரக்காத்தை முடித்து வருவார்கள். 2வது ரக்காத்தில் எழுந்திருத்து இமாம் அவர்கள் அல்ஹம்து சூரா மற்ற சூரா ஓதுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால 3 தக்பீர்கள் அதிகமாக சொல்வார்கள். 4வது தக்பீரில் இன்ஷா அல்லாஹ் ருக்கு செய்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ईद-उल अज़हा नमाज पढ़ने का नियत है. ईद-उल अज़हा वाजिब 2 रकात 6 जायद तकबीरों के साथ ताकि इमाम की परदामी वास्ते अल्लाह के ये नियत कर लें. इमाम साहब पहली रकात में सबसे पहले तकबीर तहरीमा बांध देते हैं और 3 बार तकबीर करते हैं. उसके बाद अल्हम्दु सूरा दूसरा सूरा पढ़ेंगे. 1 रकात पूरी हो जाएंगी और दूसरी रकात में इमाम साहब अल्हम्दु सूरा उसके बाद दूसरा सूरा पढ़ेंगे. रुकू जाने से पहले इंशाअल्लाह 3 बार तकबीर कहेंगे और चौथी तकबीर में इंशाअल्लाह रुकू करनी जरूरी है. मेरे अजीज दोस्तों भाइयों,